மிதுன ராசி நண்பர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்கள். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தசமஸ்தானத்துக்கு கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை வருது. சனி இருக்கார், அங்கே சுக்கிரன் அப்பா அம்மா கிட்ட சண்டை போடுறது, கூட பிறந்தவங்க கிட்ட சண்டை போடுறது, எல்லாரையும் எடுத்தறிஞ்சு பேசுறது, இதெல்லாம் சனி சூரியன் சேர்க்கை ஏற்படும். ஏன்னா யூ ஆர் இன் அ ஃபைட்டிங் மோடு. யார் கிடைப்பாங்க? நான் மேலே டாபர்மேனும் புல்டாகும் இருக்கு பாருங்க, எப்போ பாரு உருன்னு உட்காந்து. நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறேன், இல்லை வந்து விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறேன், இல்லை வந்து மணல் ஜல்லி கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணுறேன், நிலத்தை சம்மந்தப்படுத்தி எந்த தொழில் பண்ணாலும் சரி, நிலத்துலேருந்து எடுத்து பண்ணாலும் சரி, நிலத்துக்கு மேலே ஏதாவது பண்ணாலும் சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் நிலம் சார்ந்த முதலீடுகள் செலவுகள் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுத்தாலும் அலைச்சலையும், இந்த நாட்களில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய தரத்தை குறைப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அந்த நாட்களில் நீங்கள் யார்கிட்டையாவது சண்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு எதாவது பரிகாரம் இருக்கா சார் அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம் எப்படின்னு இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிதுன ராசியில் வக்ரகதியில் இருக்கார். சந்திரன் தன்னுடைய சொந்த வீடான ஆட்சி வீடான கடகராசியில் தன் பயணத்தை துவக்கிறாரு. மாதம் 1ஆம் தேதி அன்றைக்கி, மார்ச் மாதம் 1ஆம் தேதி அன்றைக்கி கடகராசியில் இருக்கார். சிம்ம ராசியில் கேது இருக்கார். கும்பராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகு ஆகிய 5 கிரக சேர்க்கை. இந்த 5 கிரகங்களுக்கும் குருவின் பார்வை இருக்குது. மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறார். இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப நாள் கிரக நிலவரம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் என்னென்ன மாற்றங்கள் வரும்ல. இப்போது ஆரம்பத்தில் ஒரு இடத்துல இருக்குன்னா அதுக்கப்புறம் சந்திரன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை, 2 நாளைக்கு ஒரு தடவை, 2.25 நாளைக்கு ஒரு தடவை மாறிட்டே இருப்பார். அது மாதிரி மற்ற கிரகங்கள் மெயின் கிரக பயிற்சி சந்திரனை நம்ம பார்க்க வேண்டாம். மெயின் கிரக பயிற்சி, பெரிய கிரகங்களின் பயிற்சி, அதாவது நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற கிரகங்களுடைய பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மார்ச் 1ஆம் தேதி அன்றைக்கே கும்பராசிலிருந்து தன்னுடைய உச்சஸ்தானமான மீனராசிக்குள்ளே பிரவேசமாகிறார். அதே சமயம் சூரியன், அதாவது சூரியன் வந்து 11ஆம் இடத்துல காலபுருஷ தத்துவமான மேஷ லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். இப்போது மார்ச் 14ஆம் தேதி அன்னைக்கு மீனராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு. பங்குனி மாத பிறப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து 25ஆம் தேதி அன்னைக்கு தன்னுடைய உச்சஸ்தானமான மீனராசியிலிருந்து பயிற்சியாகி மேஷ ராசிக்குள்ளே பிரவேசமாகிறார். இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்கள் பௌர்ணமி அன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசி பௌர்ணமி மார்ச் 3ஆம் தேதி அன்னைக்கு. அதுக்கு முந்தின நாள் மார்ச் 2ஆம் தேதி மாசி மகம். 12 வருடங்களுக்கு ஒரு தடவை வரக்கூடிய மாசி மகம். கும்பகோணத்தில் மகாமகம் அப்படின்னு கொண்டாடுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மார்ச் 14ஆம் தேதி காரடையான் நோன்பு. சுமங்கலி பெண்கள் தங்களுடைய கணவனின் ஆயுள் நீட்டிப்புக்காக கொண்டாடப்படுகிற பண்டிகை. அடுத்தது பார்த்திங்கன்னா மார்ச் 18ஆம் தேதி பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள். மார்ச் 26ஆம் தேதி ஸ்ரீராம நவமி, ராமருடைய பிறந்த நாள். இது பாரத தேசம் முழுவதும் விசேஷமாக கொண்டாடப்படுகின்றது. இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குன்னு இனி வரக்கூடிய எபிசோட்ஸில் பார்க்க போகிறோம். மிதுன ராசி நண்பர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்கள். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுடைய தசமஸ்தானத்துக்கு கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை வருது. சனி இருக்கார், அங்கே சுக்கிரன் போகிறாரு, பூர்வ புண்ணியாதிபதி, அங்கே சூரியனும் போகிறாரு இந்த மாதத்தில். இதில் மாத கடைசியில் 25ஆம் தேதி சுக்கிரன் 11ஆம் இடத்துக்கு வர்றாரு. அதுவும் லாபம்தான். ஸோ இந்த மாதம் பதவி லாபம், தன லாபம், திரவிய லாபம்னு ஏகப்பட்ட லாபங்கள் இருக்குது. ஆனால் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது,
மிதுன ராசி நண்பர்கள் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது அவசியம். உங்கள் ஆரோக்கியம், உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம், இது ரெண்டும் இல்லை அப்படின்னா வீட்டுக்காக, உங்கள் வீட்டை பராமரிக்கிறதுக்காக செலவுகள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். சார் நான் இப்போ தான் சார் வீடு வாங்கிட்டு வந்தேன், நான் என்ன சார் பண்ணிட்டேன், வில்லா வாங்கிட்டு வந்தேன் சார். அந்த வில்லாவை மெயின்டைன் பண்ணுறது நம்ம கடமை சார். கல்யாணம் பண்ணிட்டு வரோம், மனைவிக்கு எல்லா செலவும் பண்ணோம்ல, அதுதான் கடமை. ஒரு ஒரு கணவனுடைய கடமை. அதே மாதிரி ஒரு வீட்டு ஓனர்னால் அந்த வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது, எங்கேயுமே குப்பை சேராமல் இருக்கிறது, பூச்சியெல்லாம் சேராமல் இருக்கிறது, வீட்டை க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறது, ஏதாவது தண்ணி ஒழுகித்தன அதற்கு சரி பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகளை செய்வது ஒரு ஓனராக, ஒரு குடும்ப ஓனராக, குடும்ப தலைவராக, அந்த சொந்த வீட்டுக்கு சொந்தக்காரனாக பண்ண வேண்டியது. நான் வாடகை வீட்டில் இருக்கேன் சார், அதுவும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். வேர் அண்ட் டேர் உங்களுக்கு தானே, நீங்கள் தானே அதை யூஸ் பண்ணுறீங்க. ஸோ நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது நம்மளுடைய தலையாய கடமையாக இருக்கணும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வண்டி வாகன வகையில் சற்று நிதானத்துடன் பயணிப்பது நல்லது. ஏன்னா இந்த சூரியன் சனி சேர்க்கை ஓவர் தைரியத்தை கொடுப்பார், மனசில் முரட்டுத்தனத்தை கொடுப்பார். அப்பா அம்மா கிட்ட சண்டை போடுறது, கூட பிறந்தவங்கக்கிட்ட சண்டை போடுறது, எல்லாரையும் எடுத்தறிஞ்சு பேசுறது, இதெல்லாம் சனி சூரியன் சேர்க்கை ஏற்படும். ஏன்னா யூ ஆர் இன் அ ஃபைட்டிங் மோடு. யார் கிடைப்பாங்க, நான் மேலே இந்த டாபர்மேனும் புல்டாகும் இருக்கு பாருங்க, எப்போ பாரு உருன்னு உட்காந்துட்ருக்கும். இப்போ ரீசெண்டாக கூட சென்னையில் ஒரு குழந்தைய போய் கடிச்சது, ஒரு வயசானவர் கடிச்சது. அந்த மாதிரி கடித்து குதறதுக்கு நீங்களும் தயாராக இருக்கீங்க. தட் இஸ் நாட் த ரைட் திங். உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுங்க, உங்களுக்கு மரியாதை தானாக தேடி வரும். அதுவும் மாதம் 25ஆம் மேலே சுக்கிர பயிற்சி ஆகும் பொழுது உங்களுடைய முன்ஜென்ம புண்ணியம் உங்களுக்கு துணையிருந்து உதவிகரமாக இருக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் இளம் தம்பதிகள், குறிப்பாக பெண்கள், தங்களுடைய கணவன் வீட்டாருடைய வம்ச விருத்தியை ஏற்படுத்திக்கணும், குடும்பத்தில் சந்தோஷம் வரணும், எனக்கும் என் கணவருக்கும் அந்யோன்யம் வரணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டு வாங்க, முன்னோர்களை வழிபடுங்க. அப்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மார்ச் 25ஆம் மேலே அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்தவங்க, மிதுன ராசியில் பிறந்தவங்க ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அவசியம். நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறேன், இல்லை வந்து விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறேன், இல்லை வந்து மணல் ஜல்லிக்கு கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணுறேன், நிலத்தை சம்மந்தப்படுத்தி எந்த தொழில் பண்ணாலும் சரி, நிலத்துலேருந்து எடுத்து பண்ணாலும் சரி, நிலத்துக்கு மேலே ஏதாவது பண்ணாலும் சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் நிலம் சார்ந்த முதலீடுகள், செலவுகள் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுத்தாலும் அலைச்சலையும் கொடுக்கும். ஸோ வீடு சம்மந்தமாக, வீடு வாங்கணும்னு நினச்சிங்கனாலே அலைச்சல் இருக்குது. சரி வீடு வாங்கிட்டேன் சார், அதுக்கும் செலவு இருக்குது. ஸோ வீடு சம்மந்தமாக ஏதோ ஒரு செலவு இருக்கும். அதே சமயம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால், சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறேன், சொந்தமாக வியாபாரம் பண்ணுறேன், ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கேன், இரும்பு சம்மந்தமான மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கேன்னா அதில் இந்த மாதம் கொஞ்சம் லாஸ் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா சனி 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய தூக்கத்தை குறிக்கக்கூடிய இடம், சயனஸ்தானம். ஸோ தூக்கம் கெடுவதற்கு காரணம் என்ன, உங்களுக்கு நஷ்டமாகணும், அந்த நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ உங்களுக்கான இந்த மாதம், அதாவது மார்ச் மாதத்தில் மிதுன ராசி நண்பர்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் பார்த்தீங்கன்னா மார்ச் 14ஆம் காலை முதல் மார்ச் 16ஆம் இரவு 6 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த நாட்களில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய தரத்தை குறைப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அந்த நாட்களில் நீங்கள் யார்கிட்டையாவது சண்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு எதாவது பரிகாரம் இருக்கா சார் அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. இதுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் வாயை மூடிட்டு இருக்கணும், அவசரப்படக்கூடாது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆரோக்கியத்தை பேணுவது. முடிஞ்ச வரைக்கும் அரச மரமும் வேப்ப மரமும் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று மத்தியான வேளையில் போகணும். அதாவது நான் சொல்கிறது வந்து பிஃபோர் 10 AM, காலையில் 10 மணிக்கு முன்னாடி அந்த கோயிலில் சென்று அந்த அரச மரமும் வேப்ப மரமும் இருக்கக்கூடிய இடத்துல தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 1/2 hour அங்கே உட்காந்து மெடிடேட் பண்ணுங்கள். உடம்பு புத்துணர்ச்சி ஆகிறது மட்டும் இல்லாமல் மூச்சு சுவாசம் நன்றாக இருந்து ஆரோக்கிய பேணுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்கள் உடம்பில் இருக்கிற வியாதி உங்களை விட்டு பறந்தோடும். ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ராசி பலன்களை நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது தனிப்பட்ட ராசி பலன்கள் பொதுவான பலன்கள் கொடுத்துருக்கோம். சார் எனக்கு இது வந்து பொதுவான பலன் கொடுக்குறீங்க, என்னோட ஜாதகத்துக்கு பலன் சொல்லுவீங்களா அப்படின்னா தாராளமாக சொல்கிறேன். அதற்கு கீழே 2 வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்கேன்.
80 ஆரம்பிக்கிற நம்பர் வந்து இட் இஸ் ஃபார் டைரக்ட் அப்பாயின்மெண்ட். அதில் டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் வந்து வாங்கி நேரில் வரவங்க அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த இன்னொரு நம்பர் 72ன்னு ஆரம்பித்து 98ல் முடிகிற நம்பர், அது வந்து வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்காகவே உள்ள நம்பர். அதில் உங்களுடைய பிறந்த விவரங்களை அனுப்ப வேண்டும். எனக்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை. ஏன்னா நீங்கள் வச்சுருக்கிறது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இருக்கிற ஜாதகம். நான் கணிக்கிறது வந்து திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம். அதனால் உங்களுடைய பிறந்த விவரங்களை அனுப்பி அதற்கு ஜாதகத்தை கணித்து அதற்கு தான் நான் பலன் சொல்லுவேன். இதற்கு கட்டணம் உண்டு. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும். வரக்கூடிய பராபவ வருடம் உங்களுக்கு அமோகமான பலன்களை வழங்க வேண்டும் என்னும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.